மார்னிங். எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். சாட்டர்டே இன்னைக்கு வீக்கெண்ட் காலையிலே ஏஞ்சாச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஷார்ட் ரைடு ஒன்று பிளான் பண்ணியிருக்கோம். அதாவது இங்கேருந்து ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸில் வந்து சீமாபுரம் செக் டேம் அப்படின்னு ஒரு இடம் இருக்குது. சின்னதாக ஒரு டேம் மாதிரி ஒரு அணை கட்டியிருப்பாங்க. அதில் வந்து தண்ணி ஃப்ளோ ஆகாது, கொஞ்சம் அழகாக இருக்கும். பார்த்துருக்கேன் ஒரு வாட்டி, விளாக் பண்ணாமல் ஒரு வாட்டி போயிருக்கேன். ஸோ இந்த வாட்டி ஏன் நம்ம சேனலில் விளாக் போடக்கூடாது அப்படின்னு ஒரு க்யூரியாசிட்டி வந்தது. பிகாஸ் சச் எ பியூட்டிஃபுல் பிளேஸ். அது சின்ன பிளேஸு, அண்டர்ரேட்டடாக இருந்தாலுமே கூட்டம் வரும். பட் பார்க்க வேண்டிய பிளேஸ், நம்ம மக்கள் பார்க்கணும், நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸும் பார்க்கணுன்றதுனால ஐம் ட்ரைங் டு மேக் திஸ் vlog. நல்லா இருந்தால் சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் அண்ட் வாட்ச். கிவ் இட் எ லைக். நல்லா இருக்குன்னு தோணுச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க. நல்ல சன்ரைஸ் மேலே ஆயிடுச்சு. இப்போ கிளம்புனா கரெக்டாக இருக்கும். பிகாஸ் ஆல்ரெடி கிளைமேட் வந்து ரொம்ப சில்லுன்னு இருக்குது. அங்கே போய் தண்ணியில் குளிக்கிறது அந்த சில்னஸில் முடியாது. அதனால தான் ஒரு 7 ஆகிற வரைக்கும், சன்ரைஸ் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு போகலாம் அப்படின்ற பிளான். சன்ரைஸ் ஆகிடுச்சு, மிச்சத்தெல்லாம் போயிட்டே பேசலாம். நம்ம சேனலில் அதுவும் பிக் அப்டேட்ஸ்லாம் வந்திருக்கு. அது என்னென்னன்றது நீங்களே பார்ப்பீங்க. அதுக்குன்னு தனியாக ஒரு வீடியோவும் மேக் பண்ணியிருக்கேன். ஐ பட்டனில் போடுறேன், பாருங்கள். என்ன ரீசன் இந்த பிக் சேஞ்சுக்கு அப்படின்ற ரீசனும் நான் போட்டிருக்கேன். பாருங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். வண்டி கோல் ஸ்டார்ட் பண்ணிடலாம். கிளம்பியாச்சு. நம்மளோட வீக்கெண்ட் ஷார்ட் ஸ்பின். இதுக்கு முன்னாடி நம்ம பேசின மாதிரி சீமாபுரம் செக் டேம். ஹாய், பாய். ஓகே, கிளம்பியாச்சு. ஆஹா, ஜில்லுன்னு இருக்குது கிளைமேட்டு. டேங்க்கு ஜில்லுன்னு இருக்குது. என்னடா இவன் திடீர்னு இன்னொரு வண்டி ரைட் பண்ணுறான்னு பார்க்குறீங்களா? இதுதான் நான் சொன்ன அந்த பிக் அப்டேட். அதுக்கு ஒரு பிக்கெஸ்ட் ரீசன் இருக்குது. நம்மளோட ரைடிங் போஸ்டர், நம்ம ஃப்யூச்சரில் பிளான் பண்ணக்கூடிய லாங் ரைட்ஸ், இது எல்லாமே ஒரு பிக்கெஸ்ட் ரீசன் இந்த ஏடிவி ஸ்விட்ச் ஓவருக்கு. ஸோ ஹியர் இஸ் அவர் நியூ பைக். இந்த சஸ்பென்ஷனுக்காக தான் மெயின் நம்ம ஸ்விட்ச் ஓவர் பண்ணதே. அந்த ஏடிவி சஸ்பென்ஷன் தான். பாருங்கள், எந்த ஒரு பாட் ஹோல்ஸ், நோ ப்ராப்ளம், போயிட்டே இருக்கலாம். அதில் நிறைய ட்ராபேக்ஸும் இருக்குது. அது நான் வந்து அதை நான் ஃபீல் பண்ணது இதை வாங்கின பிறகு. அதுவும் நான் அந்த வீடியோவில் போட்டிருக்கேன். அதாவது என்னோடய இன்டர்செப்டார் டு ஹிமாலயன் ஸ்விட்ச் ஓவருக்கான ரீசன்ஸ்க்கு ஒரு வீடியோ இருக்குது. அந்த வீடியோவில் போட்டிருக்கேன். அதை பார்க்காதவங்க பார்த்துட்டு வாங்க, மேலே கொடுத்துருக்கேன் ஐ பட்டனில். அதான் சொல்லியிருக்கேன்ல, நம்ம போகிற இடம் வந்து சீமாபுரம் செக் டேம். அதோட ஒரிஜினலான நேம், அதாவது கூகுள் மேப்ஸில் போட வேண்டிய நேம் வந்து சீமாபுரம் செக் டேம். ஓகேங்களா? அதை போட்டிங்கன்னா ஜஸ்ட் எங்கள் வீட்டில், அதாவது திருவத்தியூர்லேருந்து 17 கிலோமீட்டர்ஸ், விச் இஸ் 26 மினிட்ஸ். நம்ம இன்னொரு போர்ட் போகிற ரூட்டில் போனீங்கன்னா வந்துடும். ஃபுல்லாக ஹைவே தான், பெருசாக நீங்கள் எதுவும் டிராஃபிக்கில் மாட்டுறது அப்படிலாம் இருக்காது. ஜஸ்ட்டு ஒரே ஸ்ட்ரெச் ஹைவே, ஆஃப் ரோடு எதுவுமே இருக்காது. அங்கே டேம் கிட்டே போயிட்டிங்கன்னா அந்த ஊருக்குள்ளே ஒரு சின்ன ஆஃப் ரோட் ட்ரையல் இருக்கும். அது ஆஃப் ரோட் ட்ரையல் கூட சொல்ல முடியாது, ஒரு சின்ன ட்ரையல், அவ்வளோதான். வீக்கெண்டில் ஜாலியாக ஃபேமிலி கூட வந்தீங்கன்னா, அதாவது நம்மளுக்கு நல்லதாக ஒரு ஸ்விம்மிங் பூல் இல்லை குளிக்கிறதுக்கு, அந்த மாதிரி யாராவது எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா திஸ் இஸ் த ரைட் பிளேஸ் ஃபார் யூ. பிளான் பண்ணி வாங்க. வீக்கெண்ட்ஸில் ஓவராக கூட்டமாக இருக்கும். நாங்கள் ஆக்சுவலாக வீக் டேயில் போகலான்னு பிளான் பண்ணோம். பட் ஆஃபீஸ் ஒர்க்கு, ஆஃபீஸ்னால் போக முடியல. அதனால தான் வீக்கெண்டில் வந்து நாங்கள் ஏதோ அறிவாளின்ற நினப்பில் காலையிலே கிளம்பிடலாம், அப்போ தான் நம்மளுக்கு கூட்டம் இருக்காது அப்படின்னு பார்த்தா தெரியல. அங்கே என்ன கூட்டம் இருக்குமா இல்லையான்னு அங்கே போனால் தான் தெரியும். இன்னொன்று நான் என்ன பயப்படுறோம் அப்படின்னா, இப்போது ரீசெண்டாக தான் புயல் போயிருக்கு. நம்மளுக்கு புயல் வந்து கடந்து போச்சு. அதனால் வந்து ஃப்ளோ அதிகமாக இருக்கும் அப்படின்னு யாரும் விடமாட்டாங்களா அப்படின்ற ஒரு பயம் வேறு இருக்குது. சைக்ளோன் கிராஸ் ஆகி 4 days 5 days ஆகிடுச்சு.
ஸ்டில் அவ்வளோ ஃப்ளோ இருக்காதுன்னு ஒரு நம்பிக்கை. லெட்ஸ் see. ஜஸ்ட்டு ரொம்ப லாங்காக போக முடியல, டைம் இல்லை அப்படின்றவங்களுக்கு ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன சென்னைக்கு மிக அருகில் அந்த மாதிரி ஏதாவது இருந்தாலும் பிளான் பண்ணிக்கோங்க. மிஸ் பண்ணாதீங்க இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம். திருப்பி அந்த மெமரிஸ் கிடைக்காது. ஓகே, இதுக்கப்புறம் சேம் ஹைவே தான். ஒரு 10 to 15 மினிட்ஸில் ரீச் ஆகிடுவோம். ரொம்ப ஷார்ட் ரைடு தான். நம்ம அங்கே போய் பேலன்ஸ் கதையை பேசுவோம். கிட்ட போனோன்னா அந்த ஆஃப் ரோட் ட்ரைல் எங்கே ஏதுன்றதை நான் காட்டுறேன். பிக் ரைட்ஸ் பிளானிங்கில் போயிட்டுருக்கு. இதே மாதிரி நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணி டிஃப்ரெண்ட்டான பிளேசஸ், அதாவது உங்களுக்கு தெரியாத பிளேசஸ் எனக்கு காட்டணுன்றது ஆசை. ஸோ அதுக்கு நீங்கள் சப்போர்ட்டிவாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் டு மை சேனல். அதாவது ஃப்யூச்சரில் எனக்கு இதே மாதிரி வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கு கொஞ்சம் கான்ஃபிடென்ஸ் கொடுக்கும், என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். தட்ஸ் மை கைண்ட் ரெக்வெஸ்ட். ஸ்டில் ஏதாவது ஃப்ளாஸோ இல்லை நீங்கள் இப்படி பண்ணால் எங்களுக்கு பிடிக்கும் அப்படின்றத யூ கேன் எக்ஸ்பிளைன், யூ கேன் கமெண்ட் டவுன். கண்டிப்பாக நான் அதை ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணுறேன். இந்த போர்டு பார்த்துக்கோங்க, மீஞ்சூர் சென்னை அவுட்டர் ரிங் ரோட் லெஃப்ட்டுன்னு போட்டிருக்குல்ல. ஸோ அந்த சென்னை அவுட்டர் ரிங் ரோட் லெஃப்ட்டில் வந்து ரிங் ரோடு ஏறாமல் ஜஸ்ட் சர்வீஸ் ரோட்லேயே போனீங்கன்னா வித்தின் ஒரு 200 to 300 மீட்டர்ஸில் உங்களுக்கு டேமோட என்ட்ரன்ஸ் வந்துடும். ஜஸ்ட்டு சர்வீஸ் ரோட் மறந்துடாதீங்க. இங்கே தான் கரெக்டாக இந்த ஜங்ஷன். ரிங் ரோடு இன்னும் கம்ப்ளீட் ஆகலை. இதில் சர்வீஸ் ரோட். டேமை மேலேருந்து பார்க்குற மாதிரி டெஸ்டினேஷன் வந்துடும். நம்ம டேம் கிட்ட போய் வண்டி வைக்கணும் அப்படின்னா நீங்கள் இப்படி சுற்றி உள்ளே போய் போகிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு தான் இங்கே 3.6 கிலோமீட்டர்ஸ் காட்டுது ஃபர்தராக. பட் நம்மளுக்கு இங்கே டேமோட டாப் வியூ வந்து இங்கேருந்து விசிபிளாக இருக்கும். நான் காட்டுறேன் வாங்க. நான் வந்துவிட்டோம். சொல்லியிருந்தேன்ல, கொசஸ்தலையார் ரிவர், அந்த ரிவர் ஃப்ளோ ஆகிறது தான் இந்த செக் டேமு. ஜஸ்ட் ஒரு சின்ன அணைக்கட்டு மாதிரி போட்டிருப்பாங்க. அந்த லாங்கில் உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, அங்கே தான் அந்த அணைக்கட்டு இருக்குது. அவ்வளோதான். இதே மாதிரி நம்ம இப்போ வந்த சர்வீஸ் ரோட்லேயே அதுக்குன்னு ஒரு சர்வீஸ் ரோடு இருக்குது. அதில் வந்தீங்கன்னா யூ வில் கெட் த பாயிண்ட். இந்த சில்னஸ்க்கும் அந்த சன்னு லைட்டாக மேலே வந்ததுக்கும் நல்லா இருக்குது எதமாக. லாஸ்ட் டைம் vlog பண்ணாமல் வந்தப்போ இங்கே தான் நாங்கள் தண்ணி மழை பெஞ்சது. அப்போது இங்கே தான் வந்து வாட்டர் கிராசிங்லாம் பண்ணிவிட்டு விளையாடிட்டு இருந்தோம். அதுதான். இது வந்து சின்ன ஊர். நான் சொல்லியிருந்தேன்ல வீடுலாம் இருக்கும் அப்படின்னு. அது வரைக்கும் பாருங்கள் வீடு. இங்கே இருக்கிற லோக்கல்ஸோட ஹவுசஸ் இது எல்லாமே. சீமாபுரம் அப்படின்னு வில்லேஜ் தான். அந்த சீமாபுரத்தில் இருக்கிற டேம்ன்றதுனால இட் இஸ் நேம்ட் ஆஃப்டர் திஸ் வில்லேஜ். அவ்வளோதான். உங்களுக்கு ரோடு எங்கே தெரியுதோ ஸ்ட்ரைட்டாக போயிட்டே இருந்தீங்கன்னா நல்ல தார்மேக் ரோடு தான். பட் கொஞ்சம் அந்த அங்கங்கே மண் இருக்குது, ஸ்லிப்பரியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பார்த்து வாங்க. நீங்கள் லெஃப்ட்டு திரும்பணும். காரெல்லாம் முன்னாடியே நிறுத்திட்டு போகிற மாதிரி இருக்கும். பிகாஸ் இதோ இந்த இடத்துல தான் கார் நிப்பாட்டிட்டு போகிற மாதிரி இருக்கும். இங்கே அதாவது இவங்க எதுவும் சொல்லலைன்னா நீங்கள் எங்கன்னா நிப்பாட்டிட்டு போகலாம். இங்கே இன்னொரு இடத்துல திருப்பி ஒரு லெஃப்ட் எடுத்திங்கன்னா யூ கேன் ரீச் த டேம். இங்கே பாருங்கள், இங்கே வரைக்கும் வீடு இருக்குது. இங்கேருந்து டேம் வந்து ஒரு 200 மீட்டர்ஸ் தான் இருக்குது. இங்கே கூட வீடு இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள், இதுதான் இந்த ஆஃப் ரோடு, குட்டி ஆஃப் ரோட் ஸ்ட்ரெச் சொல்லியிருந்தேன்ல, இதுதான் அது. வந்துட்டோம். நல்ல வேலை யாருமே இல்லை. சூப்பர். இதுதான் நம்மளுக்கு தேவை. பைக் இருந்ததுன்னா பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு குட்டி ஆஃப் ரோட் ஸ்ட்ரெச்சில் நம்ம இறங்கிடலாம். கார் வந்து கொஞ்சம் கஷ்டம். அவ்வளோதான். நம்ம இப்போது தைரியமாக பொருளை இங்கேயே வச்சுட்டு குளிக்கலாம். நைஸ். வாட் வி எக்ஸ்பெக்டட். கூட்டமே இல்லாமல் ஒரு இடத்த பார்க்கும்போது அவ்வளோ ஹாப்பினஸ் கொடுக்குது. லெட்ஸ் ஹேவ் ஃபன். எல்லோரும் வரத்துக்குள்ளே குளிப்போம் ஜாலியாக. தான் பார்த்து நடந்து போகிறதுக்கு கொஞ்சம் ஸ்லிப்பரியாக இருக்கும், பார்த்து வரணும்.
தயவு செஞ்சு பார்த்து வாங்க. டூரிஸ்ட்டு கூட்டம் ரொம்ப கம்மியாக இருக்குது. அவங்க ஒரு ஃபேமிலி, அப்புறம் நாங்கள் 2 பேர், அவ்வளோதான். எவ்வளோ ஒரு ஃபீல் கொடுக்குது பாருங்கள் அந்த வாட்டரோட சவுண்டு, அந்த வாட்டரோட ஃப்ளோ. பின்னாடி தெரியுதா? ஃப்ளோ இன்றைக்கும் அதிகமாக தான் இருக்குது. பட் போலீஸ் வந்து நம்மளை திருப்பி கடத்துறதுக்குள்ளே நம்ம இங்கே என்ஜாய் பண்ணிட்டு கிளம்பிடணும். லெட்ஸ் சி. ரொம்ப பயங்கரமாக ஸ்லிப்பரியாக இருக்குது. இங்கே பாருங்கள், காலை வைக்கிறதுக்கே பயமாக இருக்குது. ஸ்லிப்பர் போட்டு வர்றது பெட்டர்னு நினைக்கிறேன். பட் நாங்கள் அங்கே ஸ்லிப்பர் எங்கே வைக்கிறதுன்னு தெரியாமல் அப்படியே வந்துட்டோம். எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி ஒரு வாட்டியாச்சும் விழுவோன்னு நினைக்கிறேன். பயங்கரமாக ஸ்லிப்பரியாக இருக்குது. ஃபேமிலி எல்லாம் பாருங்கள். சில்ட்ரன் சேஃப், நான் சொல்லியிருந்தேன்ல, லேடிஸ் சில்ட்ரன் எல்லாருக்குமே சேஃப். பட் ஒரே ஒரு விஷயம், வழுக்குது, ஓவராக வழுக்குது. விழுந்தீங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. இதுக்கு இந்த செவுத்துக்கு அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆழமான பகுதி, அதாவது ஜாலியாக கொஞ்சம் ஆழம் வேணுன்றவங்களுக்கு ஓகே. சில்ட்ரன் அண்ட் விமன் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே இங்கே சூப்பராக என்ஜாய் பண்ணலாம். அந்த ஃப்ளோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். அங்கே போய் உட்காந்திங்கன்னா தண்ணி உங்கள் மேலே ஸ்மூத்தாக அப்படியே ஃப்ளோ ஆகிட்டே இருக்கும். சூப்பராக இருக்கும் அந்த ஃபீலிங். அங்கே பாருங்கள், ஏற முடியாமல் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. ரொம்ப ஸ்லிப்பரியாக இருக்குது. அதான் சொல்கிறேன், பார்த்து வாங்க தயவு செஞ்சு. மேலே ஏறிட்டேன். இதுதான் அந்த டேம்னு சொல்லாதன்றீங்களா? குட்டியான ஒரு இடம் தான், பட் எவ்வளோ ஹாப்பினஸ் கொடுக்குது பாருங்கள். இதுதான் அந்த ஃபுல் வியூ. இதை பாருங்கள், இது பெருசாக ஆழம் இல்லை. ஐ மீன் இங்கே இறங்குற மாதிரி ஒரு பாத்து இருக்குது, இந்த மாதிரி ஒரு 4 இருக்குது. அதுக்கப்புறம் ஃபுல்லாக ஆழம் தான். ஸோ அங்கே நம்ம போகிறது ரிஸ்க்கு. ஜஸ்ட்டு நீங்கள் நீச்சல் அடிக்கணும்னு நினச்சிங்கன்னா இதோ இப்படி போயிட்டு சும்மா ஒரு ரவுண்ட் அடிச்சு திருப்பி இங்கேயே வந்து மேலே ஏறிடுறது பெட்டர். அதுவுமே இப்போ யாருமே இறங்கலை. எனக்கு அதுதான் கொஞ்சம் பயமாக இருக்குது. நார்மலாக லாஸ்ட் டைம் நான் வாக் பண்ணாமல் வந்தப்போ இங்கே வந்து நிறைய பேர் இருந்தாங்க, லோக்கல்ஸ், அதாவது ஸ்விம் பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருந்தாங்க. அவங்களாம் இருக்கும்போது இறங்கிறதுக்கு நல்லா இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் லைட்டாக பயமாக இருக்குது. உள்ளே ஏதாவது மீன் அந்த மாதிரி ஏதாவது வருமோ எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. தண்ணியெல்லாம் ரிவர் வாட்டர் தான், அதனால் அவ்வளோ ஃப்ரெஷ்னஸ்லாம் எதிர்பார்க்க முடியாது. ஒரு நார்மல் அந்த ஃபங்கஸ் ஃபுல்லான வாட்டர், அவ்வளோதான். அப்படி தான் இருக்கும், வேறு வழி இல்லை. அந்த ஃபங்கஸான வாட்டரில் குளிச்சுட்டு போயிடலாம். வீட்டில் போய் குளிச்சுட்டா சரியாக போயிடும், ப்ராப்ளம் இல்லை. இறங்க ட்ரை பண்ணுறேன். ஓகே, கொஞ்சம் நேரம் கேமராலாம் உள்ளே வச்சுட்டு என்ஜாய் பண்ண போகிறேன். டாடா, ஸ்டார்ட், லெட்ஸ் ஜம்ப். வெற்றிகரமாக ஊந்துட்டாங்க நம்ம ஆள். காட்டெல்லாம் அனுக்கு. இங்கே தான் வந்து எல்லோரும் குதிச்சு விளாடுறாங்க. ஆக்சுவலாக இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே பாருங்கள் மேலே இங்கே ஸ்டெப்ஸு, இந்த ஒரு பாசேஜ் வந்து ஸ்டெப்ஸ் இருக்குது அங்கே மேலேருந்து வரதுக்காக. அந்த ஸ்டெப்ஸில் வந்து இங்கே குதிச்சு இங்கே விளாட்றாங்க. பட் அது எந்த அளவுக்கு ரிஸ்க்குன்னு தெரியல. உள்ளே வந்து அவ்வளோ அளவுலாம் கிடையாது. கீழே வந்து நம்மளுக்கு கல் வந்து ஹீட் ஆகுது. அவ்வளோ ஆழமாக எப்படி குதிச்சு விளாட்றாங்கன்னு தெரியல. எனக்கும் குதிக்கணும்னு ஆசையாக இருக்குது. பட் இங்கே யாருமே இல்லாததுனால சேஃப்டி கன்சர்ன்ஸ் யோசித்து நான் வந்து அங்கே போகல.
எதுக்கு தேவையில்லாமல் நம்மளுக்கு கூட கூட்டிகிட்டு போகிறதுக்கும் யாரும் கிடையாது, அதனால விட்டுட்டேன். நல்லபடியாக குளிச்சு முடிச்சிட்டோம். சூப்பர். 8 o'clock கரெக்டாக அந்த ஃபால்ஸுக்கு ரீச் ஆனோம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 10. 2 hours டைம் போனதே தெரில. ஃபுல்லாக ஸ்விம்மிங்கு, ஃப்ளோட்டிங் எல்லாமே ட்ரை பண்ணி வேறு லெவல் என்ஜாய்மெண்ட். ஒரு வீக்கெண்ட் பக்காவான ஒரு வீக்கெண்ட் என்ஜாய் பண்ணோன்னா கண்டிப்பாக இங்கே வந்துடுங்க ஃபேமிலியோட. சூப்பராக இருக்குது. அகைன் சொல்கிறேன், நல்லா இருக்குது. ஒரு ரிலாக்ஸிங்காக ரிஃப்ரெஷிங்காக இருக்குது. என்ன இங்கே நடக்கிறது மட்டும்தான் கொஞ்சம் டேஞ்சராக இருக்குது, ரொம்ப வலுக்குது. அவ்வளோதான். இதுக்கப்புறம் அங்கேருந்து இங்கே பொறுமையாக இங்கே வழுக்காமல் நடந்து வரதுக்குள்ளே அந்த வெயிலுக்கு வந்து நம்ம ட்ரெஸ்ஸே காஞ்சி போயிடுச்சு. ஃபுல்லாக ட்ரை ஆகிடுச்சு பாருங்கள். ஃபுல்லாக ஹேர் எல்லாமே ட்ரை ஆகிடுச்சு. ஸோ எதுவும் டவலு ட்ரெஸ் சேஞ்ச் கூட பண்ண தேவையில்லை. அப்படியே கிளம்பி பைக் எடுத்துகிட்டு கிளம்ப வேண்டியது தான். பைக் அங்கே நிற்கிது, பார்த்தீங்கன்னா தெரியும். ஐயோ, பைக்கெல்லாம் எடுத்துகிட்டு வராங்க. நம்ம அவ்வளோ பெரிய ஹிமாலயன் வச்சுட்டு அங்கே நிறுத்திட்டு வந்திருக்கோம். இவர் பாருங்க டேரிங்காக ஃபேஷன் ப்ரோட்டு வந்திருக்காரு. லோக்கல்ஸ்ன்னு நினைக்கிறாரு, அவனால் நல்லா பழகிருக்கு போல். அசால்ட்டாக இருக்கிறாரு மனுஷன். வந்துட்டோம் பைக்ஸ் கிட்ட. அவ்வளோதான், எல்லாத்தையும் பேக் பண்ணி ட்ரைவ் பண்ணிக்கிட்டு கிளம்ப வேண்டியதான். வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் டு த சேனல். ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நிறைய இந்த மாதிரி ஹிடன் ஸ்பாட்ஸ், நம்ம வீட்டுக்கு கிட்ட இருக்கிற இடங்கள், இல்லை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணாத பிளேசஸ் எல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம், கூட சேர்ந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். ஏதாவது சஜஷன்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் போக ஆசைப்படுறவங்களுக்கு ஷேர் பண்ணி கம்யூனிட்டியை பில்ட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you in the next vlog. Bye.